வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு 22 கேரட் ஆபரணம் செய்யக்கூடிய தங்கம் 1 கிராம் ரூபாய் 14,630 என்ற விலையில் கோயம்புத்தூர் விற்பனையாகிறது. 24 கேரட் சுத்தமான தங்கம், சொக்கத்தங்கம், கலப்படம் இல்லாதது 1 கிராம் ரூபாய் 15,960. சில்வர் பார்த்திங்கன்னா 1 கிராம் ரூபாய் 290 ரூபா, 10 கிராம் 2,900 ரூபா, 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபா என்ற விலையில் விற்பனையாயிட்டிருக்கு. போன வருஷம் ஜூலை மாதம் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 10-11 மாதத்துக்கு முன்னால் 1 கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா 100 ரூபா, 1 கிலோ 1,00,000 ரூபாய்க்கு வித்திட்டு இருந்தது. ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா 425 ரூபா வரை வெள்ளி வந்தது. ஆனால் 425 கிடுகிடுன்னு இறங்கிருச்சு. அதனால் இந்த மார்க்கெட்டில் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப நாள் நீண்ட காலமாக ஒரு எக்ஸ்ட்ரா மணி இருந்தால் அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். அப்போ தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இதுதான் கள நிலவரம்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு சில்வர் பிஸ்னஸ்லேயே நிறைய லாஸ் ஆனவங்களாம் நிறையவே இருக்கிறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே அவர் காணா போயிடுவார். அப்புறம் போலீஸு, கேஸு, கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் இதெல்லாம் லாங் ப்ராசஸ். அதனால் உங்கள்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம எல்லா தொழிலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னும் மார்க்கெட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஏறும். இப்போ 425 ரூபாய்க்கு வாங்கினவங்க இன்னும் எவ்வளோ நாள் அது ஆகும்னே தெரியாது. 1 கிலோ 2 கிலோ வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 10 கிலோ 20 கிலோ வாங்கினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அது அவங்களுடைய சொந்த பணமாக இருந்தால் கூட பரவாயில்லை, எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொட்டேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அதனால் எல்லாமே நிதானமாக தான் இருக்கணும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் எல்லாத்தையும் எப்படியில் போடக்கூடாது, எல்லாத்தையும் மார்க்கெட்டில் போடக்கூடாது, எல்லாத்துமே கோல்டு வாங்கக்கூடாது, எல்லாமே ரியல் எஸ்டேட்டில் போடக்கூடாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னா கூட நீங்கள் மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி வர முடியும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.